ரிஷப ராசி என்பர்களுக்கு குரு பகவானினுடைய பெயர்ச்சி 2026ல ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து 3ஆம் இடமான கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த கடக ராசியில உபஜய ஸ்தானத்துல தைரிய வீரிய ஸ்தானத்துல அவர் உச்சம் பெற்று பெற போறார். இந்த உச்சம் பெற்ற அந்த குரு பகவான் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான வாழ்க்கை நம்பிக்கையை கொடுக்க போகுது. இது வரைக்கும் உங்களுக்கு எந்த இடத்துலயுமே ஒரு உறுதியான ஒரு வாழ்க்கை இல்ல, நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நிரந்தர வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம், வேலை வாய்ப்புல நிரந்தர ஒரு வருமானத்தை கொடுக்க போது. நிறைய இடத்துல மாற்றம் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டம் நிரந்தர ஒரு வேலை வாய்ப்பையும் நிரந்தர ஒரு வருமானத்தையும் பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல குரு பகவானினுடைய பெயர்ச்சி அப்படின்றது உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்புகளையும் அடுத்து தொழில் ரீதியான பார்ட்னர்ஷிப் தொழிலை ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் கொடுக்க போகுது. நாங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிக்க போறோம், பண்ணலாம்னா தாராளமாக பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளும் கிடைக்கும். அந்த வெளிநாட்டுல போய் நீங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச நபர் ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு, அங்க போய் நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக அதுவும் 100% பண்ணலாம். இந்த மாதிரியாக வெளியிட நபர்கள் மூலமாக அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா களத்திரம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள், விவாகரத்து வழக்குகள் முடிவடைந்து உங்களுக்கு உண்டான ஒரு புது வாழ்க்கை அப்படின்றது ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். ஏன்னா ரிஷபராசி என்பர்களுக்கு இவர்களினுடைய 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுறதுனால இந்த காலகட்டம் அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட உறவுகள்ல மேன்மை ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. அடுத்து இந்த நேரத்துல குழந்தை பாக்கியம் அப்படின்றது முக்கியமான ஒரு திருப்பத்தை கொடுக்க போகுது. இந்த ரிஷபராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல், குழந்தை பேர் இல்லாமல் அதற்குன்னு சில பிரார்த்தனைகள் வச்சு நேர்த்தி கடன் இதை எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க. இந்த குரு பயிற்சி இவர்களுக்கு அந்த பாக்கியத்தையும் செயற்கை முறை கருத்தரிப்பையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல இவர்கள் தன்னுடைய வேலையில ரொம்ப கவனமாக செயல்படணும். ஏன்னா அந்த கவனம் தான் இவர்களை அதிகப்படியான உச்சத்திற்கு கொண்டு போக போது. பதவி உயர்வு, ஒரு அங்கீகாரத்திற்கு இந்த காலகட்டத்துல இந்த ரிஷபராசி என்பர்கள் கொண்டு போறாங்க. இந்த நேரத்துல இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய திருமண உறவுகள்ல சில பிரச்சனைகள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2வது திருமணமான சில முயற்சிகள்லாம் கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால 2வது திருமண வாழ்க்கை நிறைய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா முதல் திருமண வாழ்க்கையில ஏமாற்றங்கள் இருந்திருக்கும். அதாவது வீட்டுல செஞ்சு வச்ச திருமணமாக இருக்கட்டும், அடுத்து நீங்க பார்த்து செய்து கொண்ட திருமணமாக இருக்கட்டும், இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஏமாற்றங்கள் இருக்கும். அந்த ஏமாற்றத்திலிருந்து வெளியில வந்து உங்களுக்கு உண்டான ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த ரிஷபராசி என்பர்கள் பரப்புறாங்க. தொழில் ரீதியாக அப்படின்னு பார்க்கும்போது நிறைய உற்பத்தி சார்ந்த தொழில்கள்ல ஏற்றுமதி வாய்ப்புகள் கிடைக்க போகுது. உற்பத்தி சார்ந்த தொழில்கள் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவர்களினுடைய ப்ராடக்ட்ஸை எங்கெங்கெல்லாம் நீங்க நிறைய இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும், இந்த மாதிரியான ஆன்லைன் மார்க்கெட்டிங் அப்படின்றது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ஒரு வருட காலகட்டத்திற்கு குரு பகவான் 3ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது அந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட சில முயற்சிகள் மூலமாக இவர்களினுடைய தொழில் வாய்ப்புகள் அப்படின்றது அதிகப்படியான ஒரு உச்சத்தை தொடுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லாபம் அதிகமாக இருந்தாலும் அந்த லாபத்தினுடைய அளவாகப்பட்டது இந்த குரு பகவான் இவர்களுக்கு அவர்களினுடைய கடனை தீர்ப்பதற்குண்டான சில நடவடிக்கைகளை எடுக்க போறார். நிறைய கடன் இருக்கு, அந்த கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியல, தொழில் ரன் பண்றதா இல்ல கடனை அடைக்கிறதா அப்படின்ற பட்சத்துல தொழில் மூலமாக கடன்களை அடைப்பதற்குண்டான சில முயற்சிகளை இந்த ரிஷபராசி என்பர்கள் மிக அருமையாக ஒரு வாழ்க்கை மாற்றத்தை பெற போறாங்க. இந்த காலகட்டத்துல இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த மாதிரியான சில முன்னேற்றங்களையும் வாழ்க்கை திருப்பத்தையும் நீண்ட நாட்களாக நீண்ட வருடங்களாக காத்திருந்த சில விஷயங்கள் ஒரு திருப்பத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த ரிஷபராசி என்பர்கள் மிக அருமையாக பெறக்கூடிய ஒரு கால நேரமாக தான் இருக்கும்.